நீ எப்படி எங்கள் தலைவரை பேசலாம், எங்கள் திமுகவை எப்படி பேசலாம், நமக்கு தான் தெரியுமே திமுககாரங்க எப்படியெல்லாம் பேசுவாங்க, எவ்வளோ அழகான தமிழில் பேசுவாங்க, இதெல்லாம் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை மோசமாக மாற்றிய பெருமை இந்த திராவிட மாடலை சாரும். சென்னையில் நேற்றைக்கு இரவு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தினசரி சென்னையில் தமிழ்நாடு முழுக்க இப்போ சம்பவங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு. திமுக திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு சம்பவங்களின் தொகுப்பாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு இரவு தனியார் தொலைக்காட்சி, அந்த தனியார் தொலைக்காட்சியினுடைய இடத்துல நியூஸ் 18 அந்த தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு மக்கள் மன்றம் மாதிரி ஒரு சொல்லதிகாரம் அப்படியெல்லாம் ஒவ்வொரு அமைப்பு, ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு பெயரில் மக்களுடைய பங்களிப்போடு மக்களுடைய அதே மாதிரி மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா கட்சிகளுடைய பிரதிநிதிகள், அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை வைத்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. நம்ம எல்லாம் பார்த்துருக்க முடியும், நிறைய தொலைக்காட்சிகளில் அதில் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. அதில் திமுக சார்பாக வைகை செல்வன், தேனியினுடைய எம்பி வைகை செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு இருக்கின்றார். அதே மாதிரி நம்ம ஊடகவியாளர்னு சொல்லக்கூடிய செந்தில்வேல் அவர்கள், இப்போ யூடியூபராக இருக்கக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் திமுகவினுடைய ஆதரவாளர், கிட்டத்தட்ட திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் உறுப்பினர்கள் எப்படி இருப்பாங்களோ அதை விட பொறுப்பாளர்களை விட மிக கடினமாக திமுகவுக்கு தொடர்ந்து முட்டுக் கொடுக்கக்கூடியவர் ஊடகங்களில். அவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கார். அப்போ அந்த கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கருத்து மோதல் ஏற்பட்ட உடனே இந்த எஸ்ஜி சூர்யா அவர்கள், பிஜேபி சார்பாக எஸ்ஜி சூர்யாவும் அதிமுக சார்பில் ஒருத்தர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் பேசும்பொழுது நீங்கள் வந்து ஊடகவியாளர் அப்படிலாம் சொல்லிட்டு, விமர்சகர்லாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து திமுகவுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க போல இருக்குது. உடனடியாக இதை தாங்க முடியாமல் அவர் உடனே என்ன பண்ணுறாரு, செந்தில்வேல் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளிநடப்பு பண்ணுறாரு. வெளிநடப்பு பண்ணி உடனே வெளியே போய் அங்கே இருக்கக்கூடிய திமுக காரங்களை எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த பகுதி பொறுப்பாளர், பகுதி செயலாளர், அப்படி பல பேரெல்லாம் கூப்பிட்டதாக அவரே அவருடைய ஒரு காணொலி ஒன்று அதையும் கூட போட்டிருக்கார். யாரோட சேகர் பாபுனுடைய ஆட்கள், சேகர் பாபுனுடைய அடிவருடிகள் அப்படிலாம் சொல்லி வந்திருக்காங்க இங்கே எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வீடியோவையும் கூட போட்டிருக்கார். உள்ளேருந்து வெளியே வரட்டும், வந்தால் அவங்களுக்கு நம்ம யாருன்னு காமிப்போம். இன்னொரு முறை எந்த இடத்துலையும் வந்து திமுகவை பற்றியோ திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்கள பற்றியோ யாரும் பேசவே பயப்படணும். அந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய வேலையில் ஊடகவியாளர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற யூடியூபராக இருக்கின்ற திரு செந்தில்வேல் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்கார். பேசின வீடியோவும் இன்றைக்கி வலைதளங்களில், சமூக வலைதளங்களில் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு முடிந்த பிறகு வெளியே வந்திருக்காங்க. பிஜேபி சார்ந்த எஸ்ஜி சூர்யா அவர்கள் வெளியே வந்திருக்காரு. அதிமுகவை சார்ந்தவங்களாம் வெளியே வராங்க. வெளியே வரும்பொழுதே அங்கே இருக்கக்கூடிய, இங்கே ஏற்கனவே இதற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய திமுகவினர் நேரடியாக அந்த தந்தி டிவியினுடைய மெயின் கேட்டை உள்ள திறக்க சொல்லி சண்டை போட்டு, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கவுன்சிலர் அந்த அம்மா வந்து திறக்க சொல்லி உள்ளே போனதாகவும், உள்ளே போயிட்டு எல்லாரையும் கூட வந்தவங்களை எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் சூர்யா அந்த பக்கம் கரெக்டாக அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே வர இடத்துல நேராக போய் நேருக்கு நேராக நீ எப்படி எங்கள் தலைவரை பேசலாம், எங்கள் திமுகவை எப்படி பேசலாம், நமக்கு தான் தெரியுமே திமுககாரங்க எப்படியெல்லாம் பேசுவாங்க, எவ்வளோ அழகான தமிழில் பேசுவாங்க, இதெல்லாம் அதுவும் கூட சமூக வலைதளங்களில் இருக்குது. வாடா போடா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்குது. ஒரு கட்டத்தில் இதை சரி பண்ணுறதுக்காக, பிரச்சனை பெருசாகக்கூடாதுங்கிறதுக்காக சூர்யா அவர்களோடு வந்தவங்க இவங்கெல்லாம் வந்து சூர்யாவும் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்படிலாம் நோக்கம் இல்லை. இது பேசுகிறது ஒரு விவாதம். அது விவாதத்தில் எதிர்கருத்து தான் இருக்க முடியுமே தவிர இந்த தாக்குதலோ இந்த மாதிரி வந்து கும்பலாக வந்து பண்ணுறதோ இது சரியில்லை அப்படியெல்லாம் பேசுகிறார். உடனே அந்த நேரத்தில் இதெல்லாம் பாருங்கள், இது நடக்கிறது எங்கன்னா சென்னையினுடைய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய பூந்தமல்லி ரோடு, அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த தந்தி தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிக்கான மண்டபம் இருக்குது. அதுக்கு எதிர்த்தாப்புல தான் நம்முடைய சென்னை மாநகரத்தையே பாதுகாக்கக்கூடிய காவல் அலுவலகமாக இருக்கக்கூடிய மாநகர ஆணையாளர் அலுவலகம் அங்கே தான். பாருங்கள், நீங்கள் நம்பணும், சென்னை மாநகர காவல்துறை நிறைய விஷயங்களை மக்களை பாதுகாக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நேத்திக்கு இந்த நடந்த அரசியல் ரீதியான இந்த பிரச்சனைகளை நம்முடைய மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய தந்தி தொலைக்காட்சியினுடைய அந்த கட்டிடத்துக்குள்ளே நடந்த இந்த நிகழ்வை நம்முடைய காவல்துறை எப்படி அணுகியிருக்குன்னு பாருங்க. நீங்கள் இதெல்லாம் நடக்கிறது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய டிசியிலேருந்து ஏசியிலேருந்து காவல்துறையிலேருந்து எல்லாம் ரோட்டில் நின்றுருக்காங்க. ஆனால் திமுகவை சார்ந்தவங்க உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து ஒரே
ஒரு போலீஸ் பாவம். அவர் ஒரு போலீஸு இந்த பிரச்சனை பெருசாகக்கூடாதுன்னு சொல்லி உள்ள புகுந்து தடுத்து அங்க இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த அவங்க எல்லாரையும் உள்ள ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு விடுறாரு. அத அதுக்கு பிறகும் கூட நீங்க எப்படி உள்ள விட்டீங்கன்னு சொல்லி உள்ள புகுந்து அடிக்கிறதுக்காக முயற்சி பண்றது, அந்த கம்பிய புடிச்சு தாங்குறது, தொங்குறது இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணி அவங்கள வெளிய விடாம காவல்துறை பாதுகாத்துட்டு இருக்கு. பாருங்க. காவல்துறை யார் தாக்க வந்தானோ அவன கைது பண்றதோ, அவன எதையாவது புடிச்சு வெளிய அனுப்புறதோ எதையும் பண்ணாம, ஏன்னா திமுகவினுடைய பொறுப்பாளர் சேகர் பாபுவினுடைய அடிவருடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஆகையினால அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம, அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, அவங்களலாம் அனுப்பிச்சு வச்சுட்டு, "அப்பா நீங்கலாம் கிளம்புங்க, கிளம்புங்கன்னு" சொல்லி நிதானமா அவங்களே வந்து இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள இருந்து வெளிய வர முடியாத நிலையில அவர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நேரா எல்லாம் வெளிய போன பிறகு, அதுக்கப்புறம் நம்முடைய இது அங்க இருந்த பிஜேபியை சார்ந்தவர்கள் அவங்கள எல்லாம் வெளிய அனுப்புறாங்க. அதுக்குள்ள அங்க பிஜேபியினுடைய மற்ற பொறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் தகவல கேட்டு இங்க வராங்க. வந்த உடனே பெருசா இனிமே ஆயிடக்கூடாதுங்கிறதுனால திமுக காரங்கள எல்லாம் அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. இதுக்கு நடுவுல வெளிய மற்ற பிஜேபியினுடைய தலைவர்கள் கருநாகராஜன் போன்றவர்கள்லாம் வந்த பிறகு உடனே போய் காவல் நிலையத்தில பக்கத்தில வேப்பேரி அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில 600 மீட்டர் இல்ல அதிகபட்சம் 1 கிலோமீட்டர். அதுக்கு அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையம், வெப்பேரி காவல் நிலையம். அந்த வெப்பேரி காவல் நிலையத்தில புகார் குடுக்கணும்னு சொல்றாங்க. அதில இந்த திமுகவினர் தாக்குனதில எஸ்ஜி சூர்யா உட்பட ஒரு 3 பேருக்கு சட்டைய கிழிச்சது இதெல்லாம் நடந்திருக்கு. கடுமையா தாக்கியிருக்காங்க. இதெல்லாம் நடந்த பிறகு இவங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ்ல போறாங்க. இதுக்கு நடுவுல திமுகவினர் சில பேர், எங்கள பிஜேபிக்காரங்க தாக்கிட்டாங்கன்னு சொல்லி நேரா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து, அங்க ஒரு ஏஆர் போட்டு நேரா வந்து அ இந்த வெப்பேரி காவல் நிலையத்தில புகார் குடுக்குறாங்க. வெப்பேரி காவல் நிலையத்தில புகார் குடுத்துட்டு, அதுக்கு பிறகு தான் இவங்கலாம் வெளிய வராங்க. பிஜேபியை சார்ந்தவங்க. அவங்க வந்த உடனே காவல்துறை ஏற்கனவே வந்த உடனே புகார வாங்கி, புகாருக்கு மேல ஒரு வழக்கையும் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுல ஒண்ணும் டவுட் இல்ல. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதுங்கிறத நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. மக்கள் அனைவருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 4 1/2 ஆண்டுகளாக காவல்துறை எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி இருந்த காவல்துறையை எப்படி மாத்திட்டாங்க. தமிழ்நாட்டுல ஒரு டிஜிபிய கூட நியமிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு வந்து கேலி கூத்தாக மாத்தி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், இவ்ளோ மோசமாக தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை மோசமாக மாற்றிய பெருமை இந்த திராவிட மாடல சாரும். இது மட்டுமில்ல, இதெல்லாம் தடுக்க வேண்டிய காவல்துறை வேடிக்கை பார்க்குது பாருங்க. யார நம்புறது? காவல்துறைன்னு சொன்னா, காவல்துறையை நம்பணும். காவல்துறை தான் நண்பர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அடி வாங்குறதுக்காக வெளிய நின்னு வேடிக்கை பார்த்து பாதுகாப்பு குடுக்குற அதாவது உள்ள அடிக்கிறாங்கன்னு சொல்லி வெளிய நின்னு அடிக்கிறாங்களா நடக்கட்டும்னு சொல்லி வெளிய நின்னு பாதுகாக்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில இருந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு மாறி இருக்கிறது. இதுல இதுக்கெல்லாம் என்ன அடிப்படையில என்ன காரணம்னு சொன்னா, மீண்டும் 5 ஆண்டுகள்ல அடுத்த 26ல இப்ப 26ல இருக்கோம். வரக்கூடிய தேர்தல் இருக்கு. பிப்ரவரி, ஏப்ரல்ல நமக்கு தேர்தல் இருக்கலாம். அந்த தேர்தல்ல மீண்டும் ஜெயித்து வர முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையின்மை திமுக மத்தியில, கூட்டணி மத்தியில உருவாகி இருக்கிறது. ஆகையினால தோல்வி இப்பவே கிட்டத்தட்ட தோல்வி மனப்பான்மை வந்த காரணத்தினால, யாராவது எதிர்த்து பேசினா அவர்கள தாக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தோல்வி பயத்தின் காரணமாக. நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டோம். திமுக என்னைக்குமே 2ஆம் முறை ஆட்சிக்கு வந்ததில்லங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால, மக்கள் ஒரு 5 ஆண்டுகள்லயே ஐயோ! போறோம்ன்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். ஆகையினால வெறுத்து போய் மீண்டும் இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு நெனச்சுருவாங்க. அப்படிங்கிறத திமுகவினர் நன்றாக புரிந்து கொண்ட காரணத்தினால, இந்த மாதிரி தாக்குதல்களை தைரியமாக காவல்துறையினுடைய உதவியோடு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா, திமுகவினர் மீது நடவடிக்கை எடுத்து யாரெல்லாம் இந்த மோசமான சட்டவிரோத கும்பல் ஒண்ணா சேர்ந்தது 144 எங்க போடுறாங்க பாருங்க. கோவிலுக்கு பக்தர்கள் போய் விளக்கேத்த போனா 144 ஆனா இங்க ரவுடித்தனமா ரோட்ல காவல்துறை மாநகர ஆணையர் அலுவலகத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க. யாரும் காவல்துறைக்கு தெரியவே இல்ல பாவம். 144 இங்க தேவைப்படவே இல்ல. இங்க இந்த 3 பேர் 4 பேருக்கு மேல வந்தா கலவரம் வரும்னு நல்லா தெரிஞ்சு கூட அமைதியா வேடிக்கை பார்த்திருக்கிறது காவல்துறை.
காவல்துறை. காவல்துறை இந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில காவல்துறையின் நண்பனாக இருக்க வேண்டும். சட்டத்த அமல்படுத்த வேண்டிய இந்த என்ஃபோர்ஸ்மென்ட் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி இந்த மாரி ஃபெயிலியர் ஆகுறது நாட்டுக்கு நல்லதில்ல. தமிழ்நாட்டுக்கு நல்லதில்ல. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தொடர்றதுங்கிறதும் நாட்டுக்கு நல்லதில்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்துக்கு, இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்கு இது நல்லதில்லங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால தான் நம்ம இந்த பதிவிடுகின்றோம்.